Hello friends, welcome to Yummy and Fashion Zone. இன்னைக்கு நம்ம ஆந்திரா ஸ்டைலில் காரசாரமான சிக்கன் பெப்பர் ஃப்ரை பார்க்க போகிறோம். இது ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் ரொம்ப டேஸ்டியாக சிம்பிள் மெத்தடில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக 3 இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். சோம்பு 1/4 ஸ்பூன் வச்சுருக்கோம். 1/4 ஸ்பூன் மட்டும் நிறுத்திட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன், அப்புறமா பெப்பர் 1 ஸ்பூன். இது 3யுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு பவுடர் ஆக்கிக்க போகிறோம். ஃப்ளேம் கம்மியாக வச்சு பொன்னிறமாக வறுத்துட்டு அப்புறமா ஆறுனதுக்கப்புறமா பவுடர் ஆக்கிக்கலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு வச்சுருப்போம்ல, அந்த பேலன்ஸ் சோம்பு போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், 150 கிராம். நம்ம ஃப்ளேம் அதிகமாக வச்சு பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டரான டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ கருவேப்பிலை போட்டுட்டு அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், 1/2 போட்டிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்குமே வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடுத்ததாக நம்ம கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா ஓரளவுக்கு ஸ்மெல் போனதுக்கப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலா ஆட் பண்ணும்போது தான் இதோட ஃப்ளேவர் நல்லா உள்ளே இறங்கும். இப்போது தண்ணி ஆட் பண்ணாமே இந்த சிக்கனை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சிக்கன் வேகிறதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வெந்ததுக்கப்புறமா கறி லீவ்ஸும் கொரியாண்டரும் ஆட் பண்ணி ஃப்ளேம் அதிகமாக வச்சு பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இந்த சிக்கனை பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் சேர்ந்து உள்ளே இறங்கி இது இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணதுக்கப்புறமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது ரெசிபின்னு சொல்லிட்டு. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் உங்களுக்கு நல்ல ரெசிபிஸாக தான் கொடுப்பேன், ரொம்ப ஈஸி மெத்தடில். ஸோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. So stay connected. Meet you soon. Bye from Yummy and Fashion Zone.